அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியுள்ள நிலையில் அதனை மறைப்பதற்கு பல்வேறு நாடகங்களை அரங்கேற்றி வருகிறது. அதன் ஒரு அங்கமாகவே பொலிஸ்மா அதிபரை பதவி நீக்கும் பிரேரணையை சபாநாயகருக்கு கையளித்திருக்கிறது. தேசபந்து தென்னகோனின் நியமனத்திற்கு சஜித் பிரேமதாசாவும் பொறுப்பு கூற வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னபிரிய தெரிவித்தார். கொழும்பில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உத்தியோகபூர்வ காரியாலயத்தில் வியாழக்கிழமை இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். அங்கு அவர் தொடர்ந்தும் குறிப்பிடுகையில், அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியுள்ள நிலையில் அதனை மறைப்பதற்கு பல்வேறு அரசியல் நாடகங்களை அரங்கேற்றி வருகிறது. அதன் அடிப்படையில் தற்போது பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோனை பதவியிலிருந்து நீக்குவதற்கு பிரேரணை ஒன்றை சபாநாயகருக்கு கையளித்திருக்கிறது. அதனால் இந்த பிரேரணை தொடர்பில் தேடி பார்க்காமல் அரசாங்கத்தின் இந்த பிரேரணைக்கு எதிர்க்கட்சி பூரண ஒத்துழைப்பு வழங்குவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கின்றார். எந்த அடிப்படையில் சஜித் பிரேமதாசா இவ்வாறு கருத்து தெரிவித்தார் என தெரியாது. அதே நேரம் தேசபந்து தென்னகோன் பொலிஸ்மா அதிபராக நியமிக்கப்பட சஜித் பிரேமதாசாவின் நடவடிக்கையும் காரணமாகும். ஏனெனில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அப்போது பொலிஸ்மா அதிபராக இருந்த CD விக்ரமரத்னவின் பதவியை நீடித்து அதற்காக அரசியலமைப்பு பேரவையின் அனுமதியை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுத்தபோது அதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவும் அவரது பிரதிநிதியுமே தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தார்கள். அதன் பின்னணியிலேயே தேசபந்துவின் வருகை இடம்பெற்றது. அதனால் தேசபந்துவின் நியமனத்திற்கு சஜித் பிரேமதாசாவும் பொறுப்பு கூற வேண்டும். அரசாங்கத்தின் செல்வாக்கு தற்போது குறைந்து வருகிறது. அரசாங்கத்திற்கும் அது நன்கு தெரியும். அரசாங்கம் ஆட்சிக்கு குறுகிய காலத்தில் 55,000 பில்லியன் ரூபாய் கடன் பெற்றுள்ளது. ஆனால் அந்த பணத்தில் ஒரு அபிவிருத்தி வேலையாவது செய்திருக்கிறதா என கேட்கின்றோம். நாட்டின் ஜனாதிபதி மதஸ்தலங்களுக்கு செல்வதற்கு ஊடக பிரச்சாரம் எதற்கு என அனுரகுமார திசாநாயக்கா ஆரம்பத்தில் கேள்வி கேட்டு வந்தார். தற்போது அவர் தலதா மாளிகைக்கு செல்லும் போது முழு உலகிற்கும் காட்டும் வகையில் ஊடகங்களை அழைத்துச் செல்கிறார். அதனால் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் தெரிவித்த விடயங்களை மறந்தே அரசாங்கம் செயல்பட்டு வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார்.